தவம். மேலோட்டமாக இந்த கதையை பார்க்கிற போது இந்த கதையில் என்ன இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியலாம். என்ன பெருசா அந்த கதையில இருக்கு. நம்ம கொமாலா கதை கேட்டோம், சந்தோஷ் சிக்கானம், பால் சக்கரையாலாம் கேட்டோம். அது வேற ஒரு டோன். ஆனால் ஜானகிராமனுக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அவருக்கு பெண்களை பார்த்து பார்த்து அப்படியே தீரல. அவருக்கு வாழ்நாள் முழுக்க அதுக்காக தான் எழுதியிருந்தார். பிரபஞ்சன் அந்த முன்னுகளை மறுபடியும் சொல்றாரு, அவர் வாத்தியாரா இல்லாதந்தா, ஆகாசவாணியில செய்தி அறிவியாளர் இல்லாதந்தா இன்னும் 10 யமுனாக்கள் நமக்கு கிடைத்திருப்பார்கள் என்று எழுதுகிறார். அவ்வளவு தூரம் ஒரு மனுஷன் பெண் மீது ரொம்பவும் ஏக்கத்தோடையும் இருந்தார். அப்புறம் எனக்கு அவரை படிக்கும்போது கோபம் வந்துச்சு. தமிழ்நாட்டுல தீப்பெட்டி வாசம் மேல வீசுற பெண்கள் இருக்காங்க, அப்புறம் வாழ்க்கையில சொல்ல முடியாத துயரத்துல பல பெண்கள் இருக்காங்க. அதெல்லாம் இந்த ஆள் கண்ணில் படவே இல்லையே. அப்படியே பெண் உடம்ப மட்டும் இப்படி கொண்டாடுகிறானே அப்படின்னு. அப்படி இல்லைன்றதுக்கு நான் சொல்ல போற இன்னொரு கதையும் காரணமாக இருக்கிறது. பெரிய முன்னுரை கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் இந்த தவம் கதைக்கு வருகிறேன். இந்த கதை எங்கிருந்து ஆரம்பிக்கிறார் என்றால், சிங்கப்பூர்ல உள்ள ஒரு தமிழரின் உணவு விடுதியில் 2 பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க. நம்ம ஆளுங்க அப்படி 2 பேர் 3 பேர் தனியா உட்காந்து பேச ஆரம்பிச்சாவே பேசுற முதல் விஷயம் பெண் தான். அங்க பார்த்தனேன்னு ஆரம்பிப்பாங்களா. அந்த மாதிரி சிங்கப்பூர்ல போனாலும் நம்மளால அப்படிதான் பேசிக்கலாம். அப்படி பேசின்னு இருக்கும் போதே ஒருத்தர் சொல்லுவான், இந்த என்னடா பெரிய அழகாவ, செல்லூர் சொர்ணா விட அழகா அப்படின்னு ஒருத்தர் கேட்பான். அப்படி கேட்ட உடனே இவன் பக்கத்துல உட்காந்துப்பா ஒருத்தன், அவன் பேர் வன்னி. அவன் சொல்லுவான், என்ன பேர் சொன்னீங்க அப்படின்னா, நீ யாரு அப்படின்னு இவங்க அம்மா. நான் சிங்கப்பூர்ல தான் வேலை செய்யறேன், 10 வருஷமா வேலை செஞ்சுருக்கிறேன். என்னமோ பேர் சொன்னீங்களே, செல்லூர் சொர்ணா. உடனே இவன் உடனே கேட்பான், அது குடவாசல் காமாட்சி விட அழகா அப்படின்னு கேட்பான். கேட்ட உடனே அவன் அந்த 2 பேர் சொல்லுவான், டேய் குடவாசல் காமாட்சி செக்கச்செவேல்னு இருக்கலாம்டா, சகப்பா இருக்கிறதுலாம் உலகத்துல அழகா அப்படின்னு ஆரம்பிச்சு நம்ம செல்லூர் சொர்ணா இருக்குதுல்ல, அது கால் தூசுக்கு வருமா காமாட்சி அப்படின்லாம் கேட்பான். உடனே இவங்க இப்படியே போன உடனே கொஞ்ச நேரத்துல இவன் சொல்லுவான், நான் இன்னும் 1 வாரத்துல ஊருக்கு போறேன். 10 வருஷம் முடிஞ்சிடுச்சு அவன் சிங்கப்பூருக்கு ஊருக்கு போறேன். அதனால கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சுன்னு வரேன். எதுக்கு காசு சேர்த்து வச்சுன்னுங்கிறன்றது நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இப்படி பேசினுக்கும் போதே சொல்லுவான், சரி எதுக்காக இருந்தாலும் இப்ப செல்லூர் சொர்ணாவை பத்தி பேசிட்டல, அதனால ஒரு சாப்பாடு சொல்லு. முதல் முறையா அவன் 10 வருஷத்துல ஒரு டீயும் சைவ சாப்பாடும் சாப்பிட்டுருந்தவன் 3 பிரியாணி சொல்லுவான். புலவு சாதம் அவர் ஜானகிராமன் அந்த காலத்துல எழுதுவார். இந்த பிரியாணி எல்லாம் சாப்பிட்டோன்னே இவன் போய் நின்று கல்லாவில் தமிழர் அவர்கிட்ட நின்று இவன் சொல்லுவான், இந்த செல்லூர் சொர்ணான்னு ஒருத்தைய பத்தி சொன்னாங்களே, இவங்க சொல்ற அளவுக்குலாம் அவங்க அழகு இல்லை அப்படின்னு. உடனே உனக்கு தெரியுமா அவங்கள பாத்துக்கிறியான்னு அவன் கேட்பான். அந்த கல்லாளர் சொல்லுவான், இவங்க சொல்ற அளவுக்கு இல்லைங்க, கடவுளே அவளுக்கு அப்புறம் தான் அப்படின்னு ஆரம்பிப்பான். கடவுளா அப்படின்னு அவன் கேட்பான். அதாவது இந்த சிங்கப்பூர்ல இருந்து நான் சீனாக்காரிய பார்த்துட்டேன், ஜப்பான்காரிய பார்த்துட்டேன், எல்லா நாட்டு வெள்ளைக்காரையும் எல்லாரையும் பார்த்துட்டேங்க. அவங்க எல்லாருமே செல்லூர் சொர்ணாக்கா வீட்டினுடைய வாசல் இருக்குதுல்ல, அதுல உட்காந்து வாச பெருகிறது கூட லாய்க் கிடையாது இவங்களாம் அப்படின்னு சொல்லலாம். உடனே அவன் கேட்பான் அந்த ஹோட்டல்காரன், என்னடா சொல்ற, அந்த அப்படி ஒரு அழகா அவளை பாத்துக்கிறியாடா அப்படின்வா. பாத்துக்கிறியா, அதாவதுங்க நான் ஊருக்கு போறேன்ல, போகும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும்ல. ஒரு நண்பனுக்கு என்ன பரிசை கொடுத்துட முடியும், கடையை பூட்டுங்க, என்னங்க பெரிய சோத்து கடை நடத்திட்டீங்கன்னு சொல்லுவான். கடையை பூட்டிட்டு இவனுக்கு 2 பேரும் ஒரு பார்க்குக்கு போவாங்க. பார்க்ல உட்காந்து சொல்லுவான், நான் சிங்கப்பூருக்கு வந்ததுக்கு காரணமே செல்லூர் சொர்ணாதாங்கன்னுவான். என்னடா சொல்றேன்னு. அது ஒரு பெரிய கதைங்க. அந்த ரகசியத்தை இது வரலாம் எனக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். அப்புறம் பொண்டாட்டி பிள்ளைக்கு நீ வேற, பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் தெரிஞ்சா அன்னைக்கே என்னை காலிப்படுத்திருப்பாங்க. கடவுளுக்கும் எனக்கும் தெரிஞ்ச அந்த ரகசியத்தை இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு போறாங்க, அதான் நான் உங்களுக்கு கொடுக்குற பரிசுன்னுவான். சொல்லு நான் சொல்லுவான், எத்திராஜ் உடையார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் எங்க முதலாளி, அவர்கிட்ட தான் நான் வேலை பார்த்தேன். சரி, அவர் ஒரு நாள் என்னை கார் ஓட்ட சொல்லி செல்லூர் சொர்ணாக்கா வீட்டுக்கு முத போறோம். போய் நின்ன உடனே நான் இப்ப சூட்கேஸ் எடுத்துக்கின்னு உள்ள நுழையிறேன். நுழைஞ்சா வாங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தேன். அப்படின்னு சொல்லிட்டு
ஜானகிராமன் ஒரு பேராகிராஃப் எழுதுறாரு. அதை வந்து வாசிக்கணும்னு நினைச்சேன் நான். அதாவது அவர் என்ன எழுதுறாருன்னா, கொன்றை பூக்குதுல்ல, மஞ்சள் கொன்றை பூ, நல்லா நீங்க என் கூட கவனிக்கணும். மஞ்சள் கொன்றை பூ பூத்து முடித்து 2 நாள் ஆன அப்புறம் அதுல ஒரு வெண்மை வருமா. அது வந்து வெயில் அடிச்சு காத்தடிச்சு அந்த மஞ்சள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உதிர்ந்து அப்படியே ஒரு வெண்மை படருமா அந்த கொஞ்சம் மஞ்சள் கொன்றைக்கு. அது வந்து காலையில ஒரு 9 மணிக்கு சூரிய வெளிச்சத்துல அப்படி தக தகன்னு மின்னுல அந்த கலருங்க சொன்னான்னு ஆரம்பிக்கிறாங்க. அவளை பார்த்தேன் நானு, வாங்க அப்படின்னு உடனே இப்படி திரும்பி பார்த்தேன். அந்த கலர்ல ஒரு தேவதை வந்து நின்னா. அப்புறம் அவருடைய முடி, அவருடைய உடம்பு. அவன் சொல்றான், பூ அழகா இருந்தா அது உலகத்தினுடைய இயற்கையினுடைய நியதி, ஒரு பழம் அழகா இருந்தா அது இயற்கையினுடைய வாடிக்கை. ஆனா ஒரு மனித ஜீவன்ல இப்படி ஒரு அழகா, அவ கை, அவ விரல், அவ கால் நகம், அவளுடைய புன்னகை, அப்படியே ஒண்ணு ஒண்ணா இவன் சொல்றான். சொன்ன உடனே அப்படியே அவளை பார்த்த அதே கண்கள்ல எங்க முதலாளியை பார்த்தேன். இவன் கூட்டின்னு போன எத்ராஜ் உடையார பாக்குறான். அதாவதுங்க, கருப்புன்னு கடவுள் ஒருத்தனை படைச்சான்ல, இதுக்கு மேல இல்லைங்க, அதோட தீர்த்துட்டாங்க மொத்தத்தையும். இவங்கிட்டே மொத்தத்தையும் தீர்த்துட்டாங்க. அப்புறம் வந்து சேப்பங்கிழங்க பார்த்துக்கிறீங்களா முதலாளி நீங்க அப்படின்னு கேக்குறான். ஆமா, அந்த எங்க முதலாளியுடைய உடம்பே ஒரு சேப்பங்கிழங்கு சைஸ்ங்கன்றான். அப்படியே முண்டு வந்து இவருடைய உடம்பு இருக்கும். அப்படியே இவனை பத்தி வர்ணிச்சுனே வரான். அப்புறங்க இதுக்கு மேல எங்க முதலாளியை பத்தி நான் வர்ணிக்கணும்னா என் கண்ணை புடுங்கி போட்டு தாங்க சொல்ல முடியும்ன்றான். இந்த வார்த்தை வந்து ஒரு ரைட்டர் எந்த அளவுக்கு போய் என் கண்ணை பிடிங்கி போட்டு தாங்க மீதியை சொல்ல முடியும். அப்படி ஒரு ஜென்மமா அவன் உட்காந்துக்கிறான். ஒரு நிமிஷம் அவன் இடத்துல இருந்து நான் என்ன கற்பனை பண்ணிக்கினேன். அவன் ஆனா கையில 4 வைர மோதிரம் போட்டுனுறான், வைரத்தோடு போட்டுனுறான். இதெல்லாம் தான் சொர்ணாக்கா வந்து வாங்க அப்படின்னு அவனை சொல்றதுக்கு காரணமா இருந்துச்சு. நான் உட்கார்ந்தான் அந்த சோஃபால அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனா கடவுள் வந்து நம்மளுக்கு பணம் கொடுக்கலீங்களாங்க. அன்னைக்கு ராத்திரி நாங்க சொர்ணாக்கா வீட்லயே தங்கணும். காலையில சொர்ணாக்கா வீட்டு சமையல்காரையும் நானும் சேர்ந்து இவங்களுக்கு சமைச்சு போறதுக்காக காய்கறிகள் வாங்க போனோம். போகும்போது நான் கேட்டேன், உனக்கு என்ன சம்பளம்? மாசம் 6 ரூபாய் சம்பளம். எனக்கு 7 ரூபாய் சம்பளம். ஒரு மாசம்லாம் வேலை பார்த்தா அப்ப அந்த பீரியடு நீங்க கணக்கு போடணும். 7 ரூபாய் சம்பளம். உடனே அந்த வேலைக்காரி அம்மா சொல்லும், அந்த அக்கா சொர்ணாக்கா ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியுமா உனக்கு? தெரியலையே. 600 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. இவன் ஒரு கணக்கு போடுவான். 600 ரூபாய் நம்ம சம்பாதிக்கணும்னா எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னா குறைஞ்சது 10 வருஷம் ஆகும். அதாவது பட்னியா இருந்து ஒருவேளை சாப்பிட்டு சேர்த்து வச்சா 10 வருஷம் ஆகும். 600 ரூபாய் ஒரு நாளைக்கு வந்து டீச்சர் அந்த வார்த்தைகள் இன்னும் ரொம்ப அழகா இருக்குது. உங்க முதலாளி மாதிரி பார்க்கவே சகிக்காத ஆளுகிறாங்களா, அவங்களுக்கு ரெட்டிப்பு படி அப்படின்வா. அதாவது 600 1200 அப்படின்னா. இவனுக்கு வந்து லைஃப்ல வந்து என்ன ஆயிடும்னா, அன்னைக்கு வந்து திண்ணையில படுத்துனுப்பான் வெளியே. திண்ணையில படுத்துன உடனே ஒரு பன்னிக்குட்டியா இவனுடைய முதலாளி இவனுடைய கனவுல வருவான். சேத்துல சகதையில புரண்டு வர ஒரு பன்னிக்குட்டியாவும், சொர்ணாக்கா வந்து ஒரு ரோஜாப்பூ மாலையா மாறிட்ட மாதிரியும், இந்த ரோஜாப்பூ மாலையை இந்த பன்னிக்குட்டி கழுத்துல போட்டுங்க இந்த ஊர்லாம் சுத்தி வர மாதிரி இவனுக்கு கனவு வரும். கனவு தானே, அது எப்படி வந்தா என்ன அப்படின்னு இவனுக்கு தோணும். இப்போ இவன் வந்து காலையில எழுந்துச்சு இவனுக்கான நிலை கொள்ளாத இந்த பெண்ணோட வசீகரம் அழகு. அடுத்த நாள் இவங்க 3 பேர் கோவிலுக்கு போவாங்க. அந்த அந்த இடங்கள்லாம் படிக்கணுங்க. அவன் சொல்றான், தன் மனைவி கூட போற மாதிரியே எங்க முதலாளி வந்து அவ கூட கோயிலுக்கு போனா, நானும் அந்த வேலைக்காரன் போலையும் பின்னாடி போய் நேர்ந்தோம். அது வந்து கோவில்ல இருந்த எல்லா சத்தங்களும் நிசப்தம் ஆயிடுச்சுன்றான். அப்படியே அமைதி ஆயிடுச்சு. யார் அம்பாளை பார்த்தா? இவ மட்டும்தான் அம்பாளை பார்த்தான்னு எழுதுறாரு. அதாவது சொர்ணா மட்டும்தான் அம்பாளை பார்த்தாலாம், மீதி யாருமே அம்பாளை பார்க்கல. ஆண்கள் திருட்டுத்தனமாகவும் அவன் நம்மள யாராவது பார்த்துருவாங்களோனும், பெண்கள் இப்படி ஒரு மனுஷியான பொறாமையோடையும் சொர்ணாவை பார்த்துனே இருந்தாங்க. அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், இவன் வந்து கதை சொல்லுங்கிறான், முடிவு பண்ணி எங்கள் வீட்டுக்கு போனேன். என் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு அட்டியும் ஒரு மோதிரமும் இருந்துச்சு. அதை கூட சிங்கப்பூரில் போய் நான் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு வந்துட்டேன். வந்து இன்னையோட 10 வருஷம் ஆகுதுங்கன்னு சொல்கிறான். சரி, இது நீ சொன்ன கதைக்கு நீ சிங்கப்பூரில் வந்ததுக்கு என்னடா சம்பந்தம்? சொல்கிறான், ஒரு நாளைக்கு ஒரு வேளை தாங்க சாப்பாடு, ஒரே ஒரு டீ உன் கடையில் குடிக்கிறேன், அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக என் வாழ்க்கையில் சேர்த்து 600 தாண்டிட்டேன் அப்படின்றான்.
ஜானகிராம் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டிக் எழுதுறாரு. என்னன்னா, ஐயோ அது என்ன எழுதுறான்னா, சி ஒரு பொம்பளை உடம்புக்கு 10 வருஷத்தை இழந்து நீ சம்பாதிக்கிறியாடா, இது ஒரு வாழ்க்கையாடான்னு நீங்க யாராவது என்ன கேட்கலாம். இந்த உயிர் கூட தான் இல்லாத வாழலாம், அது கூட தான் வாழ்க்கை இல்ல சொல்றான். நம்ம வந்து முதல் நாளே கூட தான் செத்துட்டு இருக்கலாம், அது 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 கூட தான் வாழ்க்கை இல்ல. எதுக்கு மனுஷன் வாழணும்? ஏதோ ஒரு ஈர்ப்பு, ஏதோ ஒரு லட்சியம் என் வாழ்க்கையில இருக்குதுங்க. அதுல கேள்வி கேட்கற அளவுக்கு அதுல ஒண்ணு இல்லைங்கன்னு சொல்லிடுறான். ஓகே, இவன் வந்து ஒருத்தன் அப்படியே வியந்துடுறான். என்னடா ஒரு மனுஷன் 10 வருஷம் சிங்கப்பூர்ல இப்படி சம்பாரிச்சு அதை எடுத்துட்டு ஒரே நாள்ல ஒரு பொம்பளை கொடுக்கறதுக்காக சம்பாரிச்சுன்னு போறானே, இவனை எந்த மனித பிறவில சேர்க்கறது அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இவன் கப்பல் ஏறான். கப்பல் வந்து 2வது நாளே சென்னை துறைமுகத்தை அடைஞ்சிருந்துன்னு இவன் வந்து வேகமா இருக்கலாம். ஆனா அது தரை தட்டுது, காத்தடிக்கலன்றாங்க. 10 நாள் ஆகுது. இவன் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டு பாக்குறான். அவன் வீட்டுக்கு போகும்போது எந்த மாதிரியான, நம்ம முதலாளி அளவுக்காச்சும் நம்ம போகணும்ல, ஒரு நல்ல மல்லு வேட்டி கட்டி ஒரு ப்ளூ கோட் போட்டு எல்லாம் பாக்குறான். அவனை அந்த ட்ரெஸ்ல பாக்குற யாருக்குமே அவன் சிங்கப்பூர்ல சித்தால் வேலை செஞ்சானோ, பரோட்டா மாஸ்டரா இருந்தானோ, அவன் வந்து மிக கேவலமான வேலைகள் செஞ்ச ஒரு ஆள் மாதிரியே தெரியாது. நல்லா சென்ட் அடிச்சு அப்படியே நீட்டா வீட்டுக்கு போய் இறங்குறான். வீட்டுல பொண்ணு, இவன் பொண்ணு வந்து வயசுக்கு வர அளவுக்கு ஆயிடுச்சு. விட்டுட்டு போன பொண்ணு. அவங்களுக்குலாம் அங்கங்க வாங்கி வந்த ஜாமான், இவன் மனசே ஒட்டல, அந்த வீட்டோட எதோடையுமே ஒட்டல. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலைல கும்பகோணம் போயிட்டு வரேன் அப்படின்னு. ஆமா, சேமியிலேருந்து வந்தவங்க ஆம்பளைங்க வந்து எல்லா ஊருக்கும் போவாங்க தான் அப்படின்னு இவன் பொண்டாட்டி வந்து போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறேன். இவன் நேரா தஞ்சாவூர்ல நடந்து செல்லூர் சொர்ணா வீட்டை தேடி மனம் வந்து அப்படியே முன்னாடி போகுது. இவனுக்கு 10 வருஷம் இதற்காக அவன் இருந்திருக்கான். இந்த வீட்டை அடையாளம் கண்டுபிடிக்கிறான். ப்ளூ கலர்ல ஒயிட் அடிக்கப்பட்ட ஒரு வீடு தான் அந்த வீடு. வீடு கேட்டு திறந்துருது. இவன் வந்து சரசரன்னு உள்ள போறான். கையில காசு இருந்த உடனே மனுஷனுக்கு ஒரு பெரிய தெம்பு வரும், ஒரு குற்ற உணர்வு எல்லாமே தூரம் போயிடும். அவன் கையில காசு இருக்கு. நேராக வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்கு போன ஒரு வயசான அம்மா அந்த வீட்டுல இருக்கு. அந்த அம்மா கேக்குது, யார் வேணும் அப்படின்னு கேக்குது. இவன் சொல்றான், அந்த அம்மா இல்லையா அப்படின்னு கேட்குறான். எந்த அம்மா அப்படின்னு அந்த அம்மா கேக்குது. இந்த வீட்டு அம்மாமா அப்படின்றான். நான் தான் அப்படின்னு அந்த அம்மா. இவன் வந்து உடனே அந்த அம்மா கேக்குது, கண்ணு தான் அவிஞ்சு போச்சு, குரல் தெரியலையா அப்படின்னு கேக்குது. இவன் அந்த அம்மாவை பார்க்குறான். நண்பர்களே, அந்த அந்த பேராகிராஃபை, அந்த அந்த வார்த்தைகளை நான் படிக்கவே முடியாது. ஜானகிராமன் எழுதுகிறான், காலம் அரித்து தின்ற உடல் சொர்ணாவின் உடல் என்று ஆரம்பிக்கிறான். இந்த 10 வருடத்தில் காலம் ஒரு ஒரு அட்டை மாதிரி அவ உடம்புல அப்படியே படிஞ்சு அடுத்து கூன் விழுந்து அவருடைய பல்லுக்கிடையில் மஞ்சள் படிந்து எல்லா பொலிவையும் இழந்து அப்படியே ஒரு ஒரு வயதான பெண் அவன் முன்னாடி நிற்கிறான். அவனால நம்பவே முடியல. அவன் அப்படியே பார்க்குறான். அவளை பார்த்து அவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அந்த நிமிடத்தை எப்படி வெல்லுவதுனே தெரியல. அப்படியே பாக்கெட்ல கை விட்டு அந்த 700 ரூபாய் எடுத்து அவ காலடியில வைக்கிறான். நீங்க எங்கிருந்து வரீங்க அப்படின்னு அவ கேட்குறான். இவன் சொல்றான், நான் வந்து சிங்கப்பூர்ல இருந்து வரேன். அடுத்த வார்த்தை அவ கேட்குறா, நீ வன்னி தானே அப்படின்னு கேட்குறா. வன்னி தானே, அவன் பேர் வன்னி. நீ வன்னி தானே? அவளுக்கு தெரியும் இவன் கூட டிரைவரா வந்தவன். ஆமா, நீ ஏன் சிங்கப்பூருக்கு போன? உனக்காக தான் போனேன்னு ஒருமையில சொல்றான். ஒரு ஒரு பயங்கரமான இடம் அது. உனக்காக தான் போனேன். எனக்காகவா அப்படின்னு கேட்குறா. ஆமா, 10 வருஷம் தவம், உனக்கு தெரியுமா? நான் வந்து என்னென்ன வேலை பார்த்தேன்னு தெரியுமா? உனக்கு 700 ரூபாயை நான் கொண்டு வந்துக்கிறேன். உடனே அவள் கேட்பாள், எது எதுக்குதான் தவம் இருக்கிறதுன்னு இல்லையா? எது எதுக்குதான் தவம் இருக்கிறதுன்னு மனுஷ வாழ்க்கையில இல்லையா? இந்த உடம்பு இருக்குல்ல, இது வந்து 30 வயசுக்கு அப்புறம் ஒரு பெண்ணின் உடலை ஒரு ஒரு வருடமும் 10 வருடங்களை கூட்ட வேண்டி இருக்கிறது நான் சொல்றேன். 31 வயசு ஆயிடுச்சுன்னா ஒரு பெண்ணுக்கு 40 வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 32 வயசு ஆயிடுச்சுன்னா 50 வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஆடி வந்தால் எனக்கு 100 வயது நிறைவடைகிறது நான் சொல்றேன். அப்படின்னா கிட்டத்தட்ட அவளுக்கு 38 30 வயசு 39 வயசு ஆகுதுன்னு அர்த்தம். இந்த அழகை வந்து பாதுகாத்து வச்சுக்கலாம். ஆனால் காலம் அதை கரைப்பதை, சிதைத்து போடுவதை நான் எப்படிப்பா தடுக்கிறதுன்னு அவ கேட்கிறான். அந்த காலடியில் அந்த 700 ரூபாய் அப்படியே கிடக்கும். அவன் வந்து வன்னி அப்படின்னு இவனை கூப்பிடுவான். அவன் எழுச்சி இவளை பார்ப்பான். ரொம்ப பரிதாபகரமா இருக்கும் அந்த உணர்வு. வந்து அவனை அப்படியே சேர்த்து அணைச்சி அவனுக்கு ஒரு முத்தம் கொடுப்பான். கொடுத்துட்டு காலையில ஃபர்ஸ்ட் பஸ் வந்து 5 மணிக்கு, நீ 5 மணிக்கு புறப்பட்டா உங்க வீட்டுக்கு வந்து 6:30 மணிக்கு போயிடலாம் அப்படின்னு அவன் சொல்லுவான். இவன் சொல்லுவான், இல்ல ராத்திரி கடைசி மைல் வந்து 9:30 மணிக்கு,
இப்ப புறப்பட்டா சரியா இருக்கும் அப்படின்னு இவன் சொல்லுவான். வெளியே வருவான். ஒரு வெத்தலைப்பாக்கு சீவல் கடையில உட்காந்து சோடா பாட்டில்கள் அடுக்கப்பட்டுக்கிற ஒரு வெத்தலைப்பாக்கு சீவல் கடையில அப்படியே சாஞ்சி நின்று ஒரு சோடாவை எடுத்து உடைக்கலாமான்னு ட்ரை பண்ணுவான். கடந்து போன அவனுடைய 10 வருடங்கள் அவனுக்கு முன்னால் வந்து நிற்கும். நன்றி.